ஹாய் செல்லக்குட்டீஸ், எங்கள் வீட்டில் மதியானம் மீந்திருந்த சாப்பாடை வச்சு ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன் செல்லக்குட்டீஸ். சரி, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சட்டி காஞ்ச உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நிறைய பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த காய்கறி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் ஹோம்மேட் சாட் மசாலா. இதோட இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சாதத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒயிட் ரைஸ் தெரியாமல் நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.